ராணி ராஜாத்தி ராஜ குலோத்துங்க ராஜ திலகர் மாமன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார். நேற்று ராணி கட்டி இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது தானே? ஆமாடி, அது எவ்வளவு தான் தெரியல. பேசுகிறீர்கள்? ஒன்றுமில்லையே. இரு மன்னர் வரட்டும் சொல்கிறேன். சொன்னா சொல்லிக்கோ, மன்னருக்கு கொம்பா மைச்சிருக்கு. டேய் அண்ணா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சற்று நேரம் முறுங்கி விட்டேன். போய் தாய் மன்னித்து விடுங்கள் மன்னா. என்ன என்னை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? வணக்கம் அண்ணா. வணக்கம் ராணி. என்ன என்னை பற்றி பேசிய புகழ்? வணக்கம் வணக்கம். என்னை பற்றி என்ன புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை மன்னா. நீங்க பேசியிருந்தாலே பேசியிருப்பீங்க. அமருங்கள். அமருங்கள். ஆரம்பிக்கட்டும். அம்மா, நான் சற்று நேரம் விளையாடி விட்டு வருகிறேன். பத்திரமாக சென்று வா மகளே. நானும் விளையாடுவதற்கு வரலாமா? வணக்கம் ராணியாரே, நீங்கள் போய் எங்களுடன் விளையாட வரலாமா? அதில் என்ன இருக்கிறது? சரி, வாங்கள் விளையாடலாம். சிரிச்சுக்கிட்டே நீ ஆடுறத பார்த்தா எல்லாரும் பார்க்கணும், அந்த அளவுக்கு ஆடு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. நான் பள்ளிக்கு சென்று வருகிறேன். என்ன சொன்னாய்? நான் பள்ளிக்கு சென்று வருகிறேன். அந்த பள்ளிக்கூடம் எங்கிருக்கிறது? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வேடியூரில் உள்ளது. நாங்கள் அனைவரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறோம். நானும் வரலாமா? வரலாமே. சரி, என் அம்மாவிடம் கேட்டு வந்து கூறுகிறேன். சரி, அப்படி ஆகட்டும் ராணியாரே, நாளை சந்திப்போம். மா, அந்த டெஸ்கை கொஞ்சம் பின்னாடி இழுத்துக்கோடா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்டி. சரிங்க. சஸ்வத், உங்களுக்கு என்ன வேண்டும்? கலவண்டை ஆப்பிள், ஆரஞ்சு, பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி. ஹரிஷ் வேலை முடித்து வரும் பொழுது வாங்கி. ஹரிஷ், டேய் ஹரிஷ், வெளியே வா. மகனே, யாரது? மகனே, பழி சொல்லல. போ போ. மருமகளே, நான் தான் உங்க அத்தை வந்திருக்கேன். வாங்க அத்தை, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமகளே. நீ நல்லா இருக்கியா? உட்காருங்க அத்தை. என்ன சாப்பிடுறீங்க அத்தை? வெயில்ல நடந்து
நடந்து சோர்ந்து போய் விட்டுங்க. கொஞ்சம் பழச்சாறு எடுத்துட்டு வரியா? கொண்டு வரத்த. நான் வந்து சொல்றவா இருக்கிற ஆளுங்களுக்கே சோறாக்கும்ல. இந்த சனிங்க வேற வந்துச்சு. இந்த குடியா நாய் எங்க போச்சுன்னு தான் தெரியல. ஏங்க இங்க பாருங்க உங்க மருமக கோவமா கொடுத்துட்டு போறா. ஏண்டி சும்மாடி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்க. சரி வா. தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தங்க குட்டிங்களா. நீங்க நல்லா இருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? போயிட்டு வந்துட்டோம். வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா தங்கங்களா? போனங்க. வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் பாட்டி. நாங்க எப்ப பார்த்து ஒட்டிட்டே இருக்கிறது. ஏன் மருமகளை குழந்தைங்களை அடிச்சு கோபமா இழுத்துட்டு போற? இன்னும் அங்க சாப்பிடவே இல்லை. வைதேஷ் ஏய் குடிகாரம் பக்த மகளே, உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருட்டாகும் பகலே. ஏய் வாடி வெளியே. இந்த குடிங்க நான் இன்னைக்கு குடிச்சிட்டேன்டானா? குடிகாரம் பக்த குடிகாரம் பக்த. எழுந்துக்கோ வைதேஷ் எழுந்துக்கோ. நல்ல புள்ள வச்சுக்கிறீங்க. அம்மா அம்மா போங்க. நீங்க ஒரு பக்கம் உங்க அப்பா ஒரு பக்கம். நல்ல புள்ள வச்சுங்க. குடிச்சிட்டு வந்திருக்கான். நாங்க பெத்து வளர்த்தும் போது எங்க பையன் அப்படி இல்லம்மா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடிதான் அப்படி. அப்ப என்னதான் குடிச்சானா? ஏண்டி சும்மாடி வாடி வீட்டுக்கு போங்க. வாங்கப்பா. எப்ப வந்தீங்க? உன்னை பெத்தத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த. உன்னை பெத்தத்துக்கு நாங்க செத்தே இருக்கலாம். மனுஷனுக்கு நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். தெரியாம குடிச்சிட்டேன். இதுக்கு மேல் நீ குடிச்சா என்ன, குடிக்கலன்னா எங்களுக்கு என்ன? ஆசனி ஓட விளையாட. தங்கத்தாமரை சாங். ரிஷி பள்ளிக்கு செல்கிறேன். ஏய் விளையாட விட்டு வருகிறேன். விளையாடி விட்டு வருகிறேன். சீக்கிரமாக வா மகளே. அந்த மைக் வாங்கிக்கோ. அந்த மைக் உங்ககிட்ட சும்மா தானே இருக்கு. அந்த மைக்கை கொடு. சவுண்டா பேசு. அக்கா உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்கிறீர்களா? வணக்கம் ராணியாரே. எங்கள் பள்ளியில் நிறைய அம்சங்கள் உள்ளன. அதை பற்றி இப்பொழுது கூறினால் நேரம் போதாது. சரி, என் அம்மாவிடம் வந்து கூறுகிறீர்களா? சரி, அப்படி ஆகட்டும். நாளை சந்திப்போம்.
ஓவியா மைக்க வாங்க. அம்மா நான் பள்ளிக்கு செல்கிறேன், செல்ல விரும்புகிறேன். என்ன மன்னரின் மகள் பள்ளிக்கு செல்வதா? ஆமாம் அப்பா. சரி அப்படியாகட்டும். போய் விளையாடு. யார் அங்கே? பேசிட்டு தான் விழணும். மன்னா அழைத்தீர்களா? உனக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் கூப்பிட்டாலே யார் அங்கே? அழைத்தீர்களா மன்னா? உனக்கு என்ன ஆயிற்று? ஒன்றும் இல்லை. போய் தலையும். ராணியாரே பார்த்தீர்களா? வேலைக்கு பார்த்தேன் மன்னா. வேலைக்கு கூப்பிட்டால் மட்டுமே சோர்ந்து அடைந்து வருகிறார்கள். அதுவே போய் தொலை வேண்டால் எவ்வளவு வேகமாக ஓடுகிறார். ஆமாம் மன்னா. யார் அங்கே? ஓ ஃபாஸ்டா. வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம் மன்னா. வணக்கம் ராணியாரே. வணக்கம் வணக்கம். அழைத்தீர்களா? ஆமாம். என் பிள்ளை எனது மகள் பள்ளியில் படிக்க ஆசைப்படுகிறார். இவ்வுலகில் சிறந்த பள்ளியை கண்டுபிடிப்பவர்களுக்கு ₹1,00,000 பரிசு வழங்கப்படும். இதை அறிவித்து வா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஐயோ ₹1,00,000! ஐயோ ₹1,00,000! அந்த பள்ளிக்கூடம் எங்கிருக்கிறது? யார் அங்கே? யார் அங்கே? வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம் வணக்கம். சிறந்த பள்ளியை கண்டுபிடித்தீர்களா? இன்னும் இல்லை அமைச்சர் அவர்களே. உனக்கிட்ட வேலை சொன்னால் இப்படிதான். சீக்கிரம் கண்டுபிடிங்கள். இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மன்னரின் மகள் பள்ளியில் படிக்க விரும்புகிறாள். சிறந்த பள்ளியை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ₹1,00,000 பரிசு வழங்கப்படும். ஓ எங்கடா அந்த ரிஷி? இனிவன் இது ரிஷி. அக்கா அக்கா. வணக்கம் ராணியாரே. உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்கிறீர்களா? என் அம்மாவிடம் வந்து கூறுகிறீர்களா? சரி அப்படி ஆகட்டும். சென்டர் போமா. நீங்க 2 பேரும் வந்துரு. உங்க ரோல் இல்லவா? அம்மா அம்மா. என்னடி? அம்மா ராணியாரின் மகள் எங்கள் பள்ளியில் படிக்க ஆசைப்படுகிறார். விளையாடாத போ. அம்மா உண்மையாக தான் சொல்கிறேன். நம்மளையும் அரசவைக்கு அழைத்தார். சரி வா போகலாம். அந்த மைக் வாங்கி. எங்களை அரசவைக்கு அழைத்தார். என்ன செய்தி? சிறந்த பள்ளியை பற்றி கூற வந்துள்ளார். மன்னரிடம் கூறிவிட்டு. வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? சிறந்த பள்ளியை கண்டுபிடித்து விட்டதாக நுழைவாயில் ஒரு குழந்தை வந்திருக்கிறார். ஐயோ சரி போ போ. ஐயோ ₹1,00,000 போச்சே. வணக்கம் மன்னரே. என்ன அங்க சலசலப்பு? ஒன்றுமில்லையே. வணக்கம் மன்னரே. வணக்கம் ராணியாரே. வணக்கம் வணக்கம். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? பள்ளியை கண்டுபிடித்து விட்டதாக நுழைவாயில் ஒரு குழந்தை வந்து. சரி அந்த குழந்தையை உள்ளே வர சொல்லு. மன்னர் உங்களை உள்ள. வணக்கம் அமைச்சர் அவர்களே. ஆமாம் சரி. வணக்கம் மன்னா. வணக்கம் ராணியாரே. வணக்கம் வணக்கம். நீங்கள் தான் அந்த சிறந்த பள்ளியை கண்டுபிடித்தவர்களா? ஆமாம். உங்கள் பள்ளி எங்கே அமைந்துள்ளது? தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்ட வட்டத்தில் வேடியூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. உங்கள் பள்ளியில் எத்தனை ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர்? எங்கள் பள்ளியில் 2 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர். உங்கள் பள்ளியில் எத்தனை அறைகள் உள்ளன? எங்கள் பள்ளியில் 5 அறைகள் உள்ளன.
2 வகுப்பறை, சமையலறை, அங்கன்வாடி அறை, மொத்தம் 5 அறை உள்ளன. உங்கள் பள்ளியில் காற்றோட்ட வசதி உள்ளனவா? உள்ளனவே. எங்கள் பள்ளியில் இயற்கை காற்றோட்ட வசதி உள்ளது. உங்கள் பள்ளியில் விளையாட்டு திடல் உள்ளனவா? அதிக பரப்பளவு உள்ள விளையாட்டு திடல் உள்ளது. ஒரு வாரத்திற்கு 2 முறை விளையாடி விடுவார்கள். கொக்கோ, கபடி, கூடைப்பந்து, கைப்பந்து மற்றும் ஸ்கிப்பிங் போன்ற நிறைய விளையாட்டுகள் உள்ளன. ஓ, இந்த சிறிய பள்ளியில் இவ்வளோ சிறப்புகள் உள்ளனவா? ஆமாம் ராணியாரே. சரி, இப்பெல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லை. உங்கள் பள்ளியில் உள்ளனவா? உள்ளனவே. எங்கள் 2 ஆசிரியர்களும் தங்கள் பெற்ற பிள்ளைகள் போல் பாதுகாத்து வருகின்றனர். அவர்களின் 2 கண்கள் போல் பாதுகாத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இது போன்ற வாரத்திற்கு 2 முறை 10 என்ற தொலைபேசி எண்ணிற்கு பெண்ணின் பாதுகாப்பை பற்றி கூறி வருகின்றனர். இதனை எங்கள் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு சாதனா குட் டச் பேட் டச் பற்றி கூறுவார். காலை வணக்கம். என் பேர் சாதனா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது என் பள்ளியில் பயிலும் மாணவி குட் டச் பேட் டச்சை பற்றி கூறுவார். குட் டச் பேட் டச், குட் டச் பேட் டச், குட் டச் பேட் டச். டோன்ட் டச். இது போன்ற இடங்களில் யாராவது தொட்டால் 10 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து போலீசிடம் புகார் செய்யவும். சிவப்பு கலர் சட்டன்னா, கருப்பு கலர் கோட் கட்ட போட்டுக்கிற சட்டன்னா, காலேஜ் கலர் போன் பேசுகிற அண்ணா, என் பிள்ளையை அரசு பள்ளியில சேர்த்து பெருமை அடைகிறேன். உங்கள் பிள்ளையை அரசு பள்ளியில சேர்த்து பெருமை அடையுங்கள். வளர்க தமிழ், வாழ்க தமிழ். ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலும் அடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அடிபூமி பந்தை வெட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். அடமழையில் கூட சாயம் போகா வானில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழை பேரானந்தம். பெண்ணை தரையெழுதும் சுயஜரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.